மகர ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சி பற்றி என்னென்னு தெளிவாக பேசலாம். வெளிநாடு வேலைக்கு இந்த 138 நாளில் ட்ரை பண்ணீங்கன்னா 100% உடனே ஏன்னா 9, 12 கல்வி சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அழகு, கலை, பியூட்டி, அப்புறம் வந்து இந்த பெரிய பிஹெச்டி லெவல். மேம், இப்போ மகர ராசிக்காரங்களுக்கான வழிபாடு தலங்களாகவும் வாழ்வில் பரிகாரமாக என்ன இருக்கு? மகர ராசிக்கு சனி பகவான் வழிபாடுங்க. வாழ்வியல் பரிகாரம்னு பார்த்தா மகரம் தனக்கு கீழே வேலை பார்க்குற தொழிலாளர்களை நல்லா வச்சுக்கணும். ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேற நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்கு, எந்தெந்த ராசிக்கு வந்து கொஞ்சம் கெடுதலாக இருக்கு அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை வந்து ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம். ஓகேங்களா? அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப் வே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் வந்து அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை? 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு. ஓகேங்களா? எல்லாமே கலந்ததான் 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள், 138 டேஸ் வந்து சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் வந்து நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழப்போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது, இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவ் ஆகி போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமன் இருக்கு, இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்கள்ல பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் வந்து என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப வந்து எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய அதெல்லாம் வந்து எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி வந்து ஜூலை 27 to டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். ஒன்றும் இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியாக போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? மகர ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சி பற்றி என்னென்னன்றதை தெளிவாக பேசலாமா? மகரம் சனியின் மூத்த பிள்ளைகள்னு சொல்லலாம். சொந்த வீடு, சனிக்கு சொந்த வீடு. மகர ராசிக்காரவங்க சனியின் மூத்த பிள்ளைகள். மகரம் பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு அப்பா எப்படி இருப்பாரோ அது மாதிரி தான் மூத்த அண்ணன் இருப்பார். ஓகேங்களா? ஒரு சின்சியராக இருப்பாங்க. அப்பாவை அப்படியே பார்த்த மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமாக இருக்கும். அது போல தான் மகரம் ராசி ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. நல்ல உழைப்பாளிகள். மகரம் மாதிரி ஒரு உழைப்பாளிகள் கிடையவே கிடையாது.
இன்னொன்று மகரமும் மாடு, ரிஷபமும் மாடு தான். ஆனால் அது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மகரம் எப்படி அப்படின்னா மாடு பொதுவாக காளை மாடு என்ன பண்ணும், குறைஞ்ச தீனி அதிக வேலை. அது மாதிரி வீட்டை விட்டு வேலையை விட்டு வீட்டுக்கு போங்கன்னா கூட போக மாட்டாங்க. பயங்கர ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. நல்ல சேவிங்ஸ் மைண்ட் இருக்கும் மகரத்துக்கு. தேவையில்லாமல் அன்னெசரி செலவு பண்ண மாட்டாங்க. அதான் 10 சட்டை இருக்கே, எதுக்கு இன்னொரு சட்டை எடுத்துக்கிட்டு, போதும் அவசியத்துக்கு போதும், ஆடம்பரத்துக்கு வேணாம் அப்படின்றது தாங்க மகரம். பேரம்பேத்தி வர சம்பாதிச்சு வைக்கிறதெல்லாம் மகரம் தான். பேக்கெண்டில் ப்ராப்பர்ட்டி இருந்தாலுமே, அதாவது பெரிய கோடீஸ்வரனுக்கு பிள்ளையா பிறந்தாலும் வெளியே தெரியாது. வெளியே வந்து நானா ஷைன் ஆகி வரணும், என்னுடைய திறமையால நான் ஏதாவது பண்ணணும், எனக்கு அப்பா சொத்து தாத்தா சொத்துல உட்கார்ந்து சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றது தாங்க மகரம். அந்த மகரத்திற்கு சொந்த வீடு சனி பகவான் வந்து 5, 9, 12ஆம் இடங்களை பார்வை. அப்படி இருக்கும்போது குழந்தைகளால் வருத்தப்பட்ட மகர ராசிக்காரவங்களுக்கு குழந்தை ரீதியான நிவர்த்தி உண்டு. குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு, முதல் குழந்தை இல்லைன்றவங்களுக்கு இயற்கை முறை கருத்தரிப்பே இந்த சமயத்தில் ஆயிடுங்க. அடுத்து 9ங்கிறது தந்தை ஸ்தானம். ஓகேங்களா, தந்தை ஸ்தானம் பலப்படுது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணுன்றாங்க, அப்பாவுக்கு வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்றவங்க இந்த காலகட்டங்களில் அப்பாவுக்கு உடம்பு கிளியர் ஆகி வந்துடும். சர்ஜரி வேணாம், மெடிசின்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. தந்தை வழி ப்ராப்பர்ட்டிக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடச்சிரும். மகர ராசியில் வெளிநாடு போகிறதுக்கு, வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு அல்லது பிஸ்னஸுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஷோராக வெளிநாட்டு அனுகூலம் உண்டு சார். ரொம்பவே நல்லா இருக்குது. வெளிநாடு வேலைக்கு இந்த 138 நாளில் ட்ரை பண்ணிங்கன்னா 100% கிடைச்சிடும். ஏன்னா 9, 12 அது சனியின் பார்வை தூரதேசத்துக்காரன்னு சொல்லுவோம். சனியை தூரதேசத்துக்காரன்னு சொல்லுவோம். அவர் வந்து அந்த 9ஆம் பாவம் 12ஆம் பாவகத்தை பார்க்கும்போது ஷோரா வெளிநாட்டுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சுய ஜாதகத்தையும் பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க, தசா புத்தியையும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை ஷோரா கிடச்சிருங்க. கல்வி சம்மந்தப்பட்டு இருக்கவங்களுக்கு எப்படி? கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அழகு, கலை, பியூட்டி, அப்புறம் வந்து இந்த பெரிய பிஹெச்டி லெவல் பிஜி லெவல் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 12னா ஆராய்ச்சி படிப்பு. அப்படி இருக்கும்போது பிஹெச்டியில் ஷைன் ஆகி என்னால் இவ்வளோ நாள் ஒரு டாக்டரேட் வாங்க முடியல, இன்னும் நான் தீசிஸ் சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ சனி வழி விட்டுட்டாருங்க, கிளியர் ஆகிடுச்சு, ஷோராக கிடச்சிடும் சார். செல்வம் வீட்டில் வந்து பணம் பெருகணும் அப்படின்னு நிறைய பேர். செல்வம் இந்த சமயத்தில் உழைக்காத வருமானமே மகரத்துக்கு வரும். அகத்தில் விழுகுது, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, அயன சயன போகத்தை பார்க்குறாரு. ஸோ உழைப்புங்கிற ஸ்தானத்தை இல்லாமல் பாக்கியஸ்தானம், தந்தை வழி ப்ராப்பர்ட்டி இல்லை 12ங்கிறது அயனசயன போகம்னா எல்லாமே உங்களுக்கு எல்லா சுகமும் கிடைக்கணும். படுத்த இடத்துல தூங்கணும், நல்ல தூக்கம் கிடைக்கும், படுத்த இடத்துல காசு வரும். அப்படின்னா தாத்தா பாட்டியோட ப்ராப்பர்ட்டி வேணால் நான் உழைச்சிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு பிரித்து கையில் கொடுத்துட்டாங்க, இப்போ அது எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அந்த மாதிரியான காலகட்டம் இப்போ போயிட்டுருக்கு சார். நல்லாயிருக்கும் மேம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கான வழிபாடு தலங்களாகவும் வாழ்வில் பரிகாரமாக என்னென்ன இருக்குது? மகர ராசிக்கு சனி பகவான் வழிபாடுங்க. வாழ்வியல் பரிகாரம்னு பார்த்தா, மகரம் தனக்கு கீழே வேலை பார்க்குற தொழிலாளர்கள்லாம் நல்லா வச்சுக்கணும். ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, முதலாளியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற தொழிலாளர்களுடைய பிள்ளைங்களை தத்தெடுத்து படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி தரலாம். இன்னொன்று போனஸ் தரது, இன்க்ரிமெண்ட் தரது, அந்த மாதிரியான விஷயங்கள் மகரம் பண்ணலாம். இல்லைங்க நானே வந்து லேபராக தான் இருக்கேன்னா சலவை தொழிலாளிகளை கவனிக்கணும், தூய்மை பணியாளர்களை கவனிக்கணும். அவங்களுக்கு என்ன நீடோ, இதர் சாப்பாடு வாங்கி தர்றது, வஸ்திரம் வாங்கி தர்றது, அவங்க பயன்படுத்துகிற உபகரணங்கள், செப்பல்ஸ் வாங்கி தந்தால் இன்னும் நல்லது. சனி தான் செருப்பு, சரிங்களா. இன்னொன்று 12லையும் பார்வை விழுகுது, 12 பாதம். அப்படி இருக்கும்போது செப்பல்ஸ் வாங்கி தர்றது இன்னுமே நல்லது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்வியல் பரிகாரம் சார். கர்மாவை கழிக்கும், சனி பகவானின் ரேஸை கம்மி பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல சுபிக்ஷத்தை தரும். அருமை மேம். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மிக தெளிவாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி சார்.